வணக்கம் நண்பர்களே. ஆடி கிருத்திகை வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது 30/7/2024 செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில் குழந்தை வரம் இல்லாத, அதாவது குழந்தைக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர்கள் இந்த ஒரு நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் வரம் வேண்டுபவர்கள், வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு போராடிட்டு இருக்கவங்க, முருகப்பெருமானோட முழு அருளுமே பார்த்திங்கன்னா பெறதுக்கு இந்த கண்டிப்பாக ஆடி கிருத்திகை அன்று உங்களுடைய எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்றதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளையும் பெறதுக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். மற்றும் ஆடி கிருத்திகை அன்று இந்த ஒரு அபிஷேகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக நீங்கள் நினைச்ச விஷயமானது அப்படியே கிடைக்கும். ஸோ அது என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். கண்டிப்பாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்கள், திருமண வரம் தள்ளி போயிட்டுருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றும் எல்லா பெண்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை நீங்கள் தவற விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் இந்த ஒரு நாளுக்காக அடுத்த வருஷம் தான் காத்திருக்கணும். ஜூலை மாதத்தில், அதாவது கேலண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி திங்கட்கிழமை தான் கிருத்திகை பிறக்கிறதா போட்டிருப்பாங்க. இது எப்படி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கணக்குப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி பகல் 2:41 மணிக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகை துவங்குகின்றது. ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 மணிக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அது வரைக்குமே இருந்துகிட்ருக்கு. ஜூலை 29ஆம் தேதி பகல்லையே பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சரி, சூரிய உதயத்தின் போது நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த சூரிய உதயம் கழித்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை ஜூலை 30ஆம் தேதியே ஆடி கிருத்திகையாக நம்ம எடுத்துக்கிட்டு கணக்கு எடுத்துகிட்டு நம்ம விரதம் இருக்கணும். அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கும் மற்றும் அம்பாளுக்கும், அதாவது அம்பிகைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த 2 பேரையுமே அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபட்டுட்டு மனசார நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய குழந்தை பேருக்காக வேண்டலாம். விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வகை நீங்கள் விரதம் இருக்கலாம். ஒன்று, அன்றைய நாள் முழுவதுமே எந்த ஒரு உணவும் எடுத்துக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக வேண்டிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுடைய உடலில் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, என்னால் சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டம், என்னுடைய உடம்புல நிறைய மருந்துகள் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வழக்கமான உணவு முறைகளை எடுத்துக்கோங்க. அன்றைய தினத்தில் உப்பு இல்லாத சாப்பாடு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வழக்கமாக உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோடைய ஆலயத்திலோ இல்லை பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் நீங்கள் சென்று நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டு உங்களுடைய விரதத்தை, உங்களுடைய வேண்டுதலுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அபிஷேகம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இந்த அபிஷேகம் செய்யுங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கணுன்றது. ஆடி கிருத்திகை, அதாவது ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு, உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நீங்கள் காலையிலே குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், சுத்தமான பசும்பால் வாங்கிட்டு போங்க. இதை அன்றைய ஒரு தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் பசும்பால் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். பாக்கெட் பால் வேண்டாம். பசும்பால் கிடச்சுன்னா அந்த பசும்பாலை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினத்தில் அந்த உங்களுடைய கையால், குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க, திருமணம் பாக்கியத்திற்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க, இப்போ வாழ்க்கையில் முன்னேறணும், கடன் பிரச்சனை அப்படி இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய கையால் உங்களுடைய காசு, உங்கள் சொந்த சம்பாத்தியம் உங்கள்கிட்ட ஏர்ன் பண்ண அந்த மணியை வச்சு 20 ரூபா 30 ரூபான்றதை வச்சு நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டு கோவிலில் ஐயர்கிட்ட கொடுத்து முருகப்பெருமானுக்கு அந்த பசும்பாலில் நீங்கள் அபிஷேகம் செய்தீங்கன்னா கட்டாயமாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், திருமண வரம் கிடைக்கும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கும். ஸோ அதற்காக கண்டிப்பாக இந்த ஒரு அபிஷேகத்தை நீங்கள் ஆடி கிருத்திகை அன்று செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயமானது நடக்கும். சரி, இந்த அபிஷேகத்தை செஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காக இருக்கக்கூடியவங்க எப்படி நீங்கள் இதை முறையாக செய்யணும்னா, வீட்டில் இருந்து காலையில் குளித்து முடிச்சுட்டு அந்த பசும் பால் பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போங்க. கொண்டுட்டு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேகத்தை கண்கூட பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபிஷேக பால் தருவாங்க அங்கே, அதையும் நீங்கள் வாங்கி பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது
குழந்தை பேருக்காக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் வந்து உட்கொள்ளலாம். நீங்கள் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் 2 கேட்டகரி இருக்குன்ட்டு. நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தால் அந்த அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அன்றைய நாள் முழுவதுமே கோவிலே நீங்கள் இருந்தால் கூட விரதத்தை இருக்கலாம். இல்லை வீட்டுக்கு வந்ததுமே வந்து எந்த உணவுமே எடுத்துக்காமல் முருகப்பெருமானுக்குரிய அந்த பாடல்கள், அவர்களுக்குரிய ஸ்லோகம், மந்திரங்கள் எல்லாமே பாடிட்டு மாலை நேரத்தில் மறுபடியும் நீங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போடுறதா இருந்தால் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம். இல்லை நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணுற பழக்கம் கிடையாது அப்படின்றவங்க நீங்கள் கோவிலே தீபம் ஏற்றிட்டு விளக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபதூப ஆரணைகள் இல்லை அர்ச்சனை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அர்ச்சனை பண்ணிவிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்குங்க. அப்படி இல்லாட்டி இந்த பசும்பால் அபிஷேக நெய்யை கொடுத்துட்டு வெறுமனே நீங்கள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட பசும்பால் அபிஷேக நெய்யை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை ஏதோ பண்ணிவிட்டு வழக்கமான உங்களுடைய வேலைகளை வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அன்றைய தினத்தில் இந்த ஒரு அபிஷேகத்தை பசும்பால் கொண்டு நீங்கள் வந்து பால் அபிஷேகம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். கட்டாயமாக எந்த ஒரு பெண்ணுமே குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள், இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு ஆடி கிருத்திகை நாளை வந்து தவற விடவே விடாதீங்க. குறிப்பிட்டு நீங்கள் அன்றைய நாளில் காலையில் செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. இல்லை மாலை நேரத்தில், இல்லை சில கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் நடக்கிறதுக்கு லேட் ஆகும்னா நீங்கள் பசும்பால் கொண்டு போயிட்டு கோவிலில் கொடுத்துருங்க. அது கரெக்டான விதத்தில் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. பசும்பால் வந்து பார்த்திங்கன்னா சில ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வந்து கெட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கரெக்டான விதத்தில் நீங்கள் கொடுத்துருங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பசும்பால் கிடைக்காதவங்க ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்யணும்னு கேட்டிங்க. கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே நீங்கள் 100% கிடைக்கல, பசும்பால் இங்கே கிடைக்கவே கிடைக்காதுக்கா அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் வந்து வாங்கிக்கிங்க. ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் இதை நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வந்து வச்சுக்கோங்க. மற்றபடி 100% பசும்பால் கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு வந்து முயற்சி செய்யுங்க. கிடைக்கலனா இந்த பால் பாக்கெட்டே நீங்கள் வாங்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு, அதுவும் பால் பாக்கெட்டாக வாங்கிட்டு அப்படியே பாக்கெட்டாக வாங்கிட்டு போய் கொடுத்துடாதீங்க. அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை செம்புலையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி அதை ஒரு இல்லை புதுசாக ஒரு தூக்கு அந்த மாதிரி, அதாவது சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கி அந்த புதுசாக வச்சுருக்கக்கூடிய இதில் உங்களோட வீட்டு பூஜையில் வச்சுட்டு அதை கொண்டுட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அபிஷேகம்ன்றது இந்த ஆடி கிருத்திகை நாளில் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும். குழந்தை வரமானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தவற விடாதீங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.